நாள்ல கூட அப்படியே தாசன் ஆண்டவரே உங்களுடைய சட்டைகளுக்குள் நீர் மறைத்து ஆண்டவரே பரத்திலிருந்து உங்களுடைய வார்த்தையை அனுப்புங்கப்பா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுன்னு சொன்ன தெய்வமே, இந்த காலை வேளையில யாரெல்லாம் வாஞ்சியோடு தாகத்தோடு உங்க பாதத்துல உங்களுடைய வார்த்தையை கேட்க வருகிறார்கள், ஒவ்வொருவரோடு நீங்க இடைப்பட்டு ஆண்டவரே வந்த வண்ணமா திரும்பாதபடிக்கு கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார் என்று ஒவ்வொருடைய உள்ளமும் ஆண்டவரே உடைய அன்பினால நிரம்பி செல்ல நீர் கிருபை செய்யுங்கப்பா. விசேஷமா இந்த 40 நாட்கள் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்துல காத்திருந்து ஆண்டவரே இந்த சிலுவையினுடைய அந்த தியானத்தை ஆண்டவரே தியானித்து ஆண்டவரே உடைய பிரசன்னமானது அந்த அன்பானது எங்களை ஆழமாக ஆண்டவரே ஆண்டவரே இருதயத்துல ஆழத்துல ஆண்டவரே ஊடுருவி செல்ல நீ உங்களுடைய அந்த சிலுவை அந்த ரத்தமானது எங்கள் ஒவ்வொருடைய சிரசிலும் ஆண்டவரை விளட்டும் ஆண்டவர். அந்த நறுங்குண்ட நொறுங்குண்ட ஆவியை பெற்று தண்ணீரோடு காத்திருந்த ஆண்டவரை நீர் எனக்காக மறித்தீரே, உமக்காக நான் என்ன செய்தேன் என்று அந்த உடைஞ்ச உள்ளத்தோடு ஆண்டவரே பாதத்துல கண்ணீர் விட கதற ஆண்டவரே தகப்பனே குடும்பங்களுக்காக உங்களுடைய தேசத்துக்காக நாட்டுக்காக அதிகமாக நாங்கள் கண்ணீர் சிந்தக்கூடியவர்கள் எங்களை மாற்றுங்கப்பா. நீர் எதிர்பார்க்கிறது ஆண்டவரே கண்ணீரை தான் ஆண்டவர். ஆமா ஆண்டவரே, உங்களுக்கு அந்த கண்ணீர் உள்ள ஜெபத்துக்காக விசேஷம் அந்த நாள்ல ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் எல்லா நெட்வொர்க் ப்ராப்ளத்தையும் கண்ட்ரோலுக்குள்ள வைங்க ராஜா. தெளிவான வார்த்தை எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கிடைக்கும். இந்த நாள் ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் எங்களோடு நீங்க இருங்கப்பா. துதி கனம் மகிமையாக உங்க ஒருவருக்கே செலுத்து. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நடத்தினார். ஆமேன் ஆமேன் ஆமென் ஆமென். தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ. எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை தியானத்துல இயேசுவின் பாதத்தில் என்கின்ற அவருடைய சமூகத்திற்கு வாழ்த்து வரவேற்கின்றோம். இன்று கூட நம்ம மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக அவர்கள் டாக்டர் பீட்டு கண்மணி அவங்க இணைந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க எடுத்துக்கொண்ட தலைப்பாகப்பட்டது தூங்குகிற நீ விழித்திரு என்கின்ற அந்த தலைப்பின் கீழாக ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிறார். அதற்காக எடுத்துக்கொண்ட ஆதார வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 16வது வசனம், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்கின்ற ஆதார வசனத்தின் அடிப்படையாக ஆண்டவர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை அங்குளோடு இணைந்து நாமும் வேதத்தோடு தியானிப்போம். ஓவர் டு அங்குள் பீட்டர் கண்மணி அவர்கள். அங்கிள் குட் மார்னிங். நல்லா கேக்குது இல்லைங்க? கிளியரா இருக்கு. குட் மார்னிங் கண்மணி, நல்லா கேக்குது. நல்லா இருக்கு. ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உடைய கிருபையினால எங்களை ரட்சித்தீர். கிருபையினால உடைய ஆண்டவரே சமூகத்துல அறிந்து கொள்ளும்படியாக கண்டுகொள்ளும்படியாக எங்களுடைய இருதயத்தினுடைய மனக்கண்களை நீர் திறந்தீர். கிருபையினால உங்களுடைய சமூகத்தை சுத்தமும் நாங்கள் அனுபவிக்கும்படியாக அப்படிப்பட்ட பெரிய சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அது இந்த நாளை எங்களுக்கு நீர் வெளிப்படும், நீரே வழிநடத்தும். இயேசு நிச்சயத்தாவே ஆமென். அன்பானவர்களே, இன்றைய நாளையும் கூட இன்றைய நாளின் இதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு தூங்குகிற நீ விழித்து. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு காலையில பேசுவதற்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்த வேலையில முதலாவது ஒரு வார்த்தையை பார்க்கலாம். ஆண்டவர் என்ன பேசினார்னா, ஏசாயா 40:1 இப்ப காலையில ஒரு புதிய ஒரு காரியத்தை கொடுத்தார். இந்த நம்ம கூறுகையில வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நாள்ல சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். நம்மை ஆண்டவர் ஆற்றக்கூடியவராக தேற்றக்கூடியவராக நம் பல்வேறுபட்ட தேவைகள்ல பல்வேறுபட்ட சூழ்நிலைகள்ல நம் இன்றைய நாள்ல இந்த கூடுகையில வந்திருக்கலாம், அல்லது பல்வேறு தேவைகள்ல பல்வேறுபட்ட சூழ்நிலைகள்ல இந்த நாள்ல எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம். ஆனாலும் அப்படி ஆண்டவரை சிநேகிக்கிற ஜனங்களானாலும் சரி, ஆண்டவரை அறியாத ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கூட ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அவர் ஆற்றக்கூடியவர் தேற்றக்கூடியவர். நம்ம இந்திய தேசத்துல இருக்கிறோம் என்றால், இந்திய தேசத்துல சத்துருக்கள் புகுந்து போக முடியாதபடிக்கு நம் இந்திய தேசத்தை காக்கக்கூடிய
எத்தனையோ இராணுவ வீரர்கள், அந்த மிலிட்ரி அமைப்பானது இந்த தேசத்தை சுற்றிலும் அந்த பாதுகாப்பு வலைக்காக அவங்க அந்த பாதுகாப்பு பணியில இரவு பகலாக 24 ஹவர்ஸும் அவங்க இருக்கிறாங்க. அதனால நம்ம பாதுகாப்பாக சத்துரு உட்புகுந்து விடாதபடிக்கு, சத்துரு நம்ம தேசத்துக்குள்ள புகுந்து இந்த பாதுகாப்பான காரியங்களை சீர்குலைத்து போட்டு விடாதபடிக்கு, அல்லது நம்ம தேசத்தினுடைய ஜனங்களை தாக்கி விடாதபடிக்கு அதற்கென்று பிரத்யேகமாக இந்த ராணுவ அமைப்பை கொண்டு பாதுகாத்து வருகிறது நம்ம தேசம். அதற்கென்று பிரத்யேகமாக நம்ம அந்த அந்த நம்ம இந்திய தேசத்தினுடைய அந்த பட்ஜெட்ல கூட இராணுவத்துக்கென்று ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி நம் தேசத்தினுடைய பாதுகாப்பை பலப்படுத்தவும், நம்ம அந்த அந்த பாதுகாப்பு அப்புறம் அந்த இதுக்காக நம்ம எதிரி தேசங்கள் நம்மளை தாக்க வந்தாங்கன்னா அதுக்கு முன்கூட்டியே அதற்கென்று நம்ம எல்லா காரியத்திலையும் தயாரா இருப்பதற்கென்று ஒரு பிரத்யேகமாக ஒரு தொகையை ஒதுக்கி அந்த பட்ஜெட்ல இன்னைக்கு ₹1 அப்படின்னு பட்ஜெட் எடுத்துட்டா ஹெல்த்துக்கு எவ்வளவு, எஜுகேஷனுக்கு எவ்வளவு, மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கெல்லாம் இவ்வளவு, அதே மாதிரி பாதுகாப்பு பணிக்கென்று இவ்வளவு என்று ஒதுக்கி வர்றாங்க. இந்த முழு இது தேசத்தினுடைய தொகை ₹1 கணக்கெடுத்துட்டா அந்த ₹1 இவ்வளவு இது பாதுகாப்புக்கென்று ஒதுக்கி விடுறாங்க. எஞ்சிதான் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட நல்ல தொகையை ஒதுக்குறாங்க. அப்புறம் தான் ஹெல்த், எஜுகேஷனு, மற்ற எல்லா இதுக்கும், மற்ற டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ், இது எல்லாத்துக்கும் மற்ற இது ஒதுக்குவாங்க. இந்த மாதிரி அப்படி அந்த பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இந்த நாள்ல நம்மளோட பேசக்கூடியது, நம்மை ஆற்றக்கூடியவராக, தேற்றக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த தேவன் நம்ம 24 மணி நேரமும் நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நாம் அவருடைய கரத்துல இன்னும் அதுல பார்த்தோம்னா அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இறைவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைத்து கழுகுகளை போல சட்டையில் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இதுதான் நம் பல சூழ்நிலையில எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து அவர்கள் கழுகுகளை போல சட்டை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். இதுதான் ஆண்டவர் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு போட்டியில ஆனாலும் பல வீரர்கள் ஓட்டப்பந்தய போட்டியானாலும் சரி, மற்ற எந்த ஒரு இது போட்டி என்று எடுத்துக்கொண்டாலும் பலர் அதுல பங்கு பெறுவார்கள். ஆனால் வெற்றி பெறுவோர்களுக்கும் தோற்று போவர்களுக்கும் அந்த என்ன வித்தியாசம்? அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. அன்றைய நாள்ல அவர் ஒரு சாதாரண பள்ளியிலானாலும் சரி, கல்லூரியிலானாலும் சரி, மாவட்ட அளவுல அல்லது மாநில அளவுல அல்லது தேசிய அளவுல அப்படி நடக்கிற ஒவ்வொரு போட்டிக்கும் ஒரு இது இருக்கு. பள்ளி அளவுல கலந்து கொள்வதற்கு ஒரு தகுதி தேவைப்படுகிறது. அதே மாவட்ட அளவுல தேவைப்படுவதற்கு இன்னும் ஒரு சிறப்பான தகுதி தேவைப்படுகிறது. மாநில அளவுல போட்டியில கலந்து கொள்வதற்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் அந்த இது தேவை. அதுல பல கட்டங்கள்ல அவங்க பல போட்டிகள்ல பங்கு பெற்று அதுல வெற்றி பெற்று அப்புறம்தான் மாவட்ட அளவுலயோ மாநில அளவுலயோ செல்ல முடியும். மாநில அளவுல இருந்து அப்புறம் தேசிய அளவுல போகிறப்ப இன்னும் அவங்களுக்கு அதிக தகுதி தேவைப்படுகிறது. அப்பொழுதுதான் அவங்க பங்கு பெற முடியும். இதையெல்லாம் கடந்து தேசங்கள் மத்தியில் நடக்கக்கூடிய போட்டிக்கு செல்லுகிற பொழுது அதற்கு இன்னும் பிரத்யேகமான ஆயத்த பணிகள், அவங்களுடைய எல்லா பயிற்சி எல்லாம் தேவைப்படுது. ஆனாலும் இப்படிப்பட்ட பல கட்டங்களை கடந்து போய் பங்கு பெறக்கூடிய அப்படிப்பட்ட வீரர்கள் கூட அவர்கள் அந்த பல ஒரு இதுல 50 பேர் அல்லது 20 பேர் 30 பேர் இதுல கொண்டு ஒரு இறுதி கட்டத்துக்கு வருகிற பொழுது ஒரு 10 பேர் அந்த இதுல பங்கு பெறாங்க. எல்லாம் ஃபில்டர் பண்ணி ஒரு 10 பேர் வச்சு அவங்களுக்கு செலக்ட் பண்ணி அதுல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு செலக்ட் பண்ணுகிற பொழுது அந்த வெற்றி வீரனுக்கும் தோற்று போவர்களுக்கும் உள்ள இடைவெளி பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப எல்லாம் இருக்காது. ஒரு அடி, அவ்வளவுதான்.
ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்களுக்கு செகண்ட் பிரைஸ் வாங்குறவங்களுக்கு ஒரு அடி டிஃபரன்ஸ் இருக்கலாம், அல்லது 2 அடி டிஃபரன்ஸ் இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட மீட்டர் தான், ஒரு 1/2 மீட்டர், 3/4 மீட்டர், 1 மீட்டர், அந்த கேப்ல தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ். அப்போ அந்த 4வது 5வது வர்றவங்களுக்கும் அந்த அவங்களுக்கும் உள்ள இடைவெளி பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான், ஒரு 2 அடி 3 அடி, அல்லது ஒரு இது அங்குலம் கூட இருக்கலாம். அந்த விதத்துல கூட அவங்க இதெல்லாம் அதுல ஒரு அங்குலத்திலையும் தோற்று போனவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்ற பேர் வருகிறது. அதனால அந்த ஒரு அங்குல கேப்ல ஜெயித்தவர்கள் அவங்களுடைய பேரு அந்த உலக அளவுல அல்லது மாநில அளவுல, மாவட்ட அளவுல பேர்ல நியூஸ் பேப்பர்ல வரலாம். ஆனா அந்த அரை அங்குலமோ ஒரு அங்குலமோ அது கொஞ்சம் கேப்ல தோற்று போனவனுடைய பேர் வருவதில்லை. அதே போல நம் ஆண்டவர் அதனால இப்ப தோற்று போனவங்களுக்கும் வெற்றி பெற்றவங்களுக்கும் ஒரு சின்ன இடைவெளி தான். அதனால இவங்க தோற்று போனவர்கள் சோர்ந்து போக அவசியம் இல்லை. அது அவங்க அந்த அங்குலம் கேப்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அதனால அவங்களுடைய பெயர் பிரபலமாகுது, அவங்க அதற்குரிய வெகுமதி பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த அங்குல இடைவெளியில தோற்று போனவர்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க, அப்படி சோர்ந்து போய் அப்படியே நான் தகுதி இல்லை என்ற அந்த மனப்பக்குவத்திற்கு வந்துவிடக்கூடிய நிலையம் உள்ளது. அதனால நம்ம இன்னைக்கு ஆண்டவர் நம்மளிடத்துல சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு தன்னுடைய கரத்துல வைத்திருக்கக்கூடிய பெரிய ஆயுதம் என்ன ஆயுதம்னா இந்த சோர்வு என்கின்ற ஒரு பெரிய காரியத்தை நம்மை ஒரு நீடிய ஒரு நித்திரைக்குள்ளாக நம்மை வைத்திருப்பதுதான் நம்மளுடைய பெரிய ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை வைத்துதான் அந்த நாட்கள்ல இருந்து இன்ன நாள் வரைக்கும் முதலாவது ஆதி பெற்றோரை ஏமாற்றின அந்த மனிதன் இன்னும் அவன் கைதேர்ந்தவனாக போய்விட்டான். அநேக ஜனங்களை கண்டு 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 ஒவ்வொரு ஜனங்களாக கண்டு அதுல இவர்கள் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செய்வதென்று கைதேர்ந்த ஒரு நிபுணனாக தன்னுடைய காரியத்துல அவன் தன்னுடைய பணிகளை சிறப்பாக கொண்டு வருகிறான். அதனால நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் இப்படிப்பட்ட அந்த மனசோர்வு என்ற அந்த காரியத்துல அந்த வெற்றி பெற்றவனுக்கு தோற்று போவங்களுக்குள்ள இடைவெளி ஒரு 6 அங்குலம், 1 அங்குலம், இவ்வளவுதான். ஒரு சின்ன ஒரு 1/2 மீட்டர், 1/4 மீட்டர், இந்த கேப்பு தான் இது. இதற்கென்று நாம் ஒரு படுகுழிக்குள்ளாக, ஒரு ஆழ்ந்த நித்திரைக்குள்ளாக நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இன்னும் என்னென்ன காரியத்தில் நாம் இன்னும் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும், என்னென்ன காரியத்தில் ஆண்டவருக்குள்ளாக ஆண்டுடைய சமூகத்துல நாம் பலப்பட வேண்டும் என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் நித்தமும் காத்திருக்கிற பொழுது நமக்கு ஆண்டவர் புது பலனோ புது உற்சாகத்தையும், இளைஞர்கள் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், ஆனால் கர்த்தரை தேடுவர்களோ அவங்க அந்த கழுகுகளை போல அவங்க பலனடைந்து எழும்புவார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் என்ற நாள்ல நமக்கு சொல்லக்கூடிய காரியம் அப்படிப்பட்டது தான். அதனால வெற்றி பெற்றவங்களுக்கும் தோற்று போவங்களுக்கும் அதிக கேப் இல்ல, ஒரு சின்ன இடைவெளி தான். அந்த இடைவெளியை நாம் எப்படி ஆண்டவருக்குள்ளாக நம்மை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவருக்குள்ளாக நம்மை மனநிர்ணயமாக நாம் இன்னும் எப்படி ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் என்று நாம் ஆண்டவருக்குள்ளாக நமக்கு காத்திருக்கிற பொழுது, அந்த விழிப்பை பெற்றுக் கொள்கிற பொழுது நாம் உணர்வுடையவர்களாக ஆண்டவர் நம்மை எழுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு ஊழியர் இந்த மாதிரி சொல்றாரு, நம் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்காரு, சுகத்தை கொடுத்திருக்காரு, பலனை கொடுத்திருக்காரு, ஆனா நீ ஆண்டவருக்காக என்ன செய்கிற? ஒரு சாதாரண ஒரு மளிகை கடை வைத்திருக்கக்கூடிய மனிதன் காலையில ஒரு 6 மணியிலிருந்து நைட்டு ஒரு 10-11 மணி வரைக்கும் தனக்காக அவன் உழைக்கிறான். அதே மாதிரி ஒரு அலுவலகத்துல வேலை செய்யக்கூடியவங்க காலையில ஒரு 8 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி 5 மணி வரைக்கும் அவங்களுடைய ஜீவனத்துக்காக உழைக்கிறாங்க. நீ உனக்கு ஜீவன் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்காரு, அவருக்காக நீ என்ன செய்கிறாய் என்று சொல்லி அவர் இந்த மாதிரி அங்கலாய்க்கிறார். இன்னும் கூட அவர் தான் இருந்த அந்த கிராமத்துல அந்த மளிகை கடையை நீக்கி இருக்கிறத பார்த்தாருன்னா இவர் ஊழியத்துக்கு அங்க போயிட்டு வருவாராமா. போயிட்டு வந்து சாயந்தரம் 8 மணி 7 மணி 8 மணி ஆயிட்டா கூட இந்த மளிகை கடை பூட்டி அந்த அவரு அந்த வியாபாரத்தை பண்ணி கொண்டு இருந்தார் என்றால் இவருக்கு இன்னும் ஐயோ அவர்
தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக தன்னுடைய வேலையை இன்னும் உற்சாகமா செஞ்சுட்டு இருக்கிறப்ப, நான் ஆண்டவர் வேலையை இன்னும் குறைவாதான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் போய் தெருவில் மற்ற இடத்துல எங்காவது போய் இன்னொரு 2 பேருக்கு ஆண்டோடைய காரியத்தை சொல்வதற்கு மறுபடியும் போய் அவர் கூட்டுகிற பொழுதுதான் அவர் தன்னுடைய பணிகளை முடிச்சு விட்டார், நானும் ஆண்டோடைய பணிகளை முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஆண்டவர் அவருக்காக கொடுத்திருக்கிறார். உலக மனிதர்கள்லாம் தனக்காக அவர்கள்லாம் தனக்கானவைகளை எடுக்கிற பொழுது, தனக்கானவைகளை கருத்துள்ளவர்களா இருக்கிற பொழுது, நீ எனக்கான காரியத்துல நீ எப்படிப்பட்ட ஒரு கருத்துள்ளவராய் இருக்கிறாய் என்று அவர் ஒரு உணர்வடைந்து ஒரு ஆண்டவருக்கு என்று ஒரு புதிய உணர்வினை பெற்றிருந்திருக்கிறார். அது ஒரு நல்ல ஒரு அடையாளம். ஆண்டவருக்குள்ளாக நம்மை மறுபடியும் எப்படி அந்த ஒருவேளை அந்த ஒரு அங்குல கேப்ல நாம் தோற்று போயிருந்திருக்கலாம். நம்மளுடைய பேர் அதனால அந்த அன்றைக்கு வரக்கூடிய அந்த நியூஸ் பேப்பர்ல நம்மளுடைய பேர் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் கட்டாய ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளையாக அவருடைய பணியை செய்வதற்கென்றுதான் பிரத்யேகமாக தெரிந்திருக்கிறார். அதனால் அந்த உலகத்துல கட்டாயம் நம்மை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அதனால் அன்பானவர்கள், ஒரு ஊழியர் அவர் சின்ன வயதிலே 10ஆவதுல ஃபெயில் ஆயிட்டார். அவங்க குடும்பம் பல கஷ்டத்துலதான் இருந்துச்சு. அவர் அப்படி இப்படின்னு சொல்லி பல ஊழியர்களோட உதவி செய்து அவங்களோட கீழே இருந்து வேலை செய்து கொண்டு பல கஷ்டங்களே பட்டு அந்த வாலிப பிராயத்துல அப்படியாக அவர் இருந்திருக்கார். அப்ப கிராம ஊழியங்களுக்கும் மற்ற ஊழியத்திற்கும் சைக்கிளையும் மற்ற காரியங்களையும் சென்று உற்சாகமாக அந்த வாலிப பிராயத்திலேயே ஆண்டவர் அவர் அறிந்து கொண்டதுனால தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப ஒரு நாள் ஆண்டவர் அவருக்கு உந்துதல் கொடுத்து கொண்டே இருக்காரு. அவர் ஒரு ஊழியரிடத்துல இருந்து அவருடைய கீழே இருந்து எல்லா வேலையும் கூட்டுவது, அவருக்குரிய எல்லா காரியங்களும் செய்வது, சபைக்குரிய காரியங்கள் எல்லாம் செய்வது, மற்ற எல்லா காரியங்களையும் இந்த ஒரு சின்ன வாலிபனாக அந்த ஊழியர் அந்த பையன் எல்லா காரியத்திலையும் செய்து கொண்டு வந்திருக்கிறார். அப்புறம் ஒரு நாள் இரவு ஆண்டவர் பேசியிருக்கார், நான் உன்னை இதற்காக அழைக்கவில்லை, உன்னை நான் பிரத்யேகமாக ஒரு காரியத்திற்காக அழைத்திருக்கிறேன், நீ அந்த காரியத்துக்காக எழும்பணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த நாள்ல ஒரு கிராம ஊழியத்திற்காக அவர் செல்ல வேண்டிய ஒரு அதற்கென்று அவர்களும் சில வாலிபர்களும் சேர்ந்து சென்றிருக்காங்க கிராம ஊழியத்திற்கு. அப்ப ஆண்டவர் அந்த இரவுல பேசியிருக்காரு, இன்றைக்கு நான் ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிராம சபையில ஒவ்வொரு ஜனங்களா வந்திருக்கிறாங்க. வந்து அந்த சபை முடிஞ்ச உடனே வந்து ஒவ்வொரு ஜெபம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு தரையில உட்கார்ந்து ஊந்து வந்திருக்காரு. அப்ப கடைசியா அந்த மனுஷனுக்கு ஜெபம் பண்ணிட்டாரு. ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு உதவி செய்யுங்க, இவரை நீர் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி. ஆனா இவருக்கு ஆண்டவர் உந்துதலை கொடுத்திருக்காரு, இல்ல இவர் நடக்க முடியாத மனுஷனா இருக்காரு, இவர் அந்த காரியத்துக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஜெபம் பண்ணா. அந்த அவர் கீழே வாலிபன் தான். அப்ப ஜெபம் ஜெபிக்கிற பொழுது அங்கிருந்த அந்த கிராம சபையில கூட்டமாக அனைவருடைய கண்களும் பார்க்க அந்த சூம்பி போன அந்த கால்களும் கரங்களும் அந்த வாலிபனுக்குள்ளாக வந்திருக்கிறது. உட்கார்ந்து கொண்டிருந்த மனிதனுடைய கால்கள் கரங்கள் அப்படி நீண்டு வருவதை எல்லாரும் கண்கள் திறந்திருக்க நடக்குது சபையில. சென்ற இரவுல ஆண்டவர் பேசினார், நான் உன்னை கொண்டு பயங்கரமான காரியத்தை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அப்புறம் சொன்னாரு, அந்த நாள்லயே சொன்னாரு, ஆண்டவரே நீ என்ன ஊழியத்துக்கு அழைக்கிறீங்க, நான் வர்றேன், ஆனா எப்படி வர்றது, நீங்க எனக்கு அந்த வெளிப்படுத்தணும், நீங்க என்னோட பேசினீங்கன்னா அல்லது எனக்கு அந்த உங்களுடைய காரியத்தை நீங்க காண்பித்தீங்கன்னா நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அடுத்து நான் அந்த சபைக்கு போயிருக்காரு, அந்த கிராம ஊழியத்துக்கு போயிருக்காரு. அடுத்து நான் அந்த சபை ஊழியத்துல அவர் ஜெபிக்கிற பொழுது, சாதாரணமா ஜெபிக்கிற பொழுது அந்த காரியத்தை செய்தார். அந்த தூம்பி போன அந்த மனிதனுடைய கால்களும் கரங்களும் அப்படி நீண்டு வருவதை எல்லாரும் பார்த்திருக்காங்க. அந்த மனிதன் குதித்தெழுந்து நின்று இருக்காரு. உடனே கிராமத்துல உள்ள மக்கள் எல்லாம் வந்து அந்த அதிசயத்தை கண்டு ஒவ்வொருடைய இருதயங்களும் அசைக்கப்பட்டது. அன்பானவர்கள், இது ஏதோ நாட்கள்ல நடந்ததில்லை, இப்ப சமீப காலங்கள்ல சபைய நாட்கள் ஆண்டவர் செய்திருக்காரு. ஏதோ எல்லாமே நம் ஆண்டவரை அவரை உணர்ந்து கொள்வதற்கும் அவரை கண்டு கொள்வதற்கும் ஏதோ பிரத்யட்சமாக காரியங்களை பார்த்து நம்ம உணர வேண்டியதில்லை. ஆனால் நாம் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் ஆவிக்கிற ரீதியில காணப்படுகிற நம்மை தட்டி எழுப்புவதற்காக, நான் இன்னும் ஜீவனோடு தான் இருக்கிறேன், நான் இன்னும் உயிருள்ளவராக தான் இருக்கிறேன், நான் உனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன் அந்த சிலுவையில மரித்த இன்னைக்கும் நான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன், நீ செய்கிறதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிற, நான் உண்மையில கவனமா இருக்கிறேன், அப்படி என்று நம்மை உணர்வடைய செய்வதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையில முன்னாடியே சொன்னது போல,
கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் என்னை விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்று ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில தெளிவா அந்த அந்த இவரு என்ன சொன்னாரு, தோமா என்ன சொன்னாரு, ஆண்டவரே உங்களுடைய விழாவில் என்னோட கரங்களை போட்டு அந்த இதில் தொட்டு பார்த்தாதான் நானு அந்த ஆணிகள் இது பண்ண அந்த இடத்துல நான் தொட்டு பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்லிட்டு சொல்ற பொழுது அப்படிப்பட்ட அவங்களுடைய இருதயத்தினுடைய மன அந்த ஐயத்தையும் ஆண்டவர் போக்கும்படியாக சில நேரங்கள்ல சீசர்களை சந்திச்சு அப்படி அவர்களை தட்டி எழுப்ப வேண்டியதா இருந்துச்சு. அதே போல இந்த நாட்களையும் நாமெல்லாம் தூங்குகிற நம்மை தட்டி எழுப்புவதற்காக நான் இன்னும் ஜீவனுள்ளவராக ரட்சகராக தான் இருக்கிறேன், நான் உனக்காக சிலுவையில மறிச்ச, நீ எனக்காக என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கும் நம்ம கிட்ட தன்னுடைய கரங்களை ஏந்தி கொண்டு இருக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். அன்பானவர்களே, அதனால நாம் என்ன காரியங்களை செய்கிறோம்? நாம் இன்னைக்கு நம்ம ஒரு பையன் நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் சுகவீனப்பட்டா நாம தூங்குறது இல்லை. அந்த சுகத்துக்காக நம்ம எத்தனை பேரை கன்சல்ட் பண்றோம், நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் போன்ல பேசுறோம், நமக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட உடனே போறோம். அல்லது நம்ம ஏதோ பரீட்சையில தோல்வி ஆயிட்டோம், நம்ம இதா இருக்க போறது இல்லை. நம்ம பிள்ளைகளோ யாராவது ஆயிட்டாங்கன்னா அதுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்கிறோம். அல்லது வேற ஏதாவது ஒரு குறைவுகள் ஏற்பட்டு விட்டுச்சுன்னா அதை நிவர்த்தி பண்றதுக்கு எவ்வளவோ காரியங்கள் செய்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய காரியத்துல நம்ம அப்படி இல்லவே இல்லை. அதையெல்லாம் கடைசி பட்சமாக வைத்திருக்கிறோம். அதை நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உலக பிரகாரமான காரியங்கள்ல எது ஒன்று குறைவு ஏற்பட்டாலும் அதனுடைய விளைவுகள் உடனே தெரியும். அதனால அந்த விளைவுகள் ஏற்படாதபடிக்கு சீக்கிரம் ஒரு கார் இருக்கு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா உடனே வைக்கிறது இல்லை. சரி இருக்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லி நம்ம செய்யறது இல்லை. அது எவ்வளவு சீக்கிரமா அதுக்குரிய அந்த நபர்களை அழைத்து சரி பண்ண முடியுமோ சரி பண்ணி வச்சிருக்கோம். 2 வீலர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா எங்கேயும் அந்த பஞ்சர் ஓட்டுறதுக்கும் 2 கிலோமீட்டர் நம்ம 5 கிலோமீட்டர் போக வேண்டியதா இருந்தாலும் கூட நம்ம தள்ளி போய் அந்த கடையை அணுகி அப்பவே சரி பண்ணி வச்சிடறோம். அப்பதான் அடுத்த நாள் வேலைகள்லாம் சரி வர நடக்கும். அதுல நம்ம எல்லாம் இல்ல பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், இல்ல அடுத்த நாள் இன்னும் எனக்கு சௌகரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இல்லை, உடனே அதெல்லாம் சரி பண்ணக்கூடியங்களா இருக்கிறோம். அன்றாட தேவைகளும் நம்மளுடைய கண்கூடாக பார்க்கக்கூடிய காரியங்களை சரி செய்வதில் அவ்வளவு உணர்வுகளா இருக்கிறோம். அது நல்லதுதான். ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள் கண்கூடாக பார்ப்பதில்லை, கண்கூடாக தெரிவதில்லை. அதனால அதுதானே அதெல்லாம் 2ஆம் பட்சமா வச்சுக்கிறோம். அது அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு பேலன் வரட்டும், இப்ப எனக்கு பேலன் எல்லாம் இருக்கிறேன், அப்புறம் பேலன் வர்றப்ப நம்ம செய்யறேன் இப்படி என்று ஆணுடைய காரியங்களை 2ஆம் பட்சமாக வைப்பதால் நாம் எல்லாம் தேவனுடைய காரியங்கள் எல்லாமே நமக்கு 2ஆம் பட்சமா போய்விடுது. நம்மளுடைய உலகத்தினுடைய காரியங்கள் நம்ம அன்றாட கண்களினால் பார்க்கக்கூடிய காரியங்கள் 1ஆம் பட்சமாகவும், கண்காலினால் காணக்கூடாத அப்படிப்பட்ட காரியங்கள் 2ஆம் பட்சமாகவும் வைத்து விடுகிறோம். அதனாலதான் நாம் நம்ம பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிற பொழுது அவர்களால தேவனுடைய காரியங்களில் 1ஆவது பட்சமாக அவர்கள் எடுக்க முடியவில்லை. ஏன்னா நம்முடைய கிரியைகளும் நம்முடைய காரியங்கள் எல்லாமே வாயில் நாம் பேசுவதொன்றும் செய்வதொன்றுமாய் காணப்படுவதனால நம்மை சார்ந்திருக்கிறவங்க நாம் மற்றவங்களிடத்துல இடைப்படுகிற மக்களுக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை 1ஆவது பட்சமாக காண்பிக்க முடிவதில்லை. ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அவர்களுக்கும் 2ஆம் பட்சமாக தான் காண்பிக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். அன்பானங்களே, அதனால நாம் தேவனை நேசிப்பதில்லை, தேவனை பின்பற்றுவதில்லை, எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் எல்லாம் சொன்னாங்க, ஆண்டவர் நிறைய பேரு பின்பற்றி வருகிற பொழுது ஆண்டவர் சொன்னாங்க, நீங்க அற்புதத்தையும் எல்லாம் குருடர்களை, மருத்துவர்களை, சோம்பி போனவங்களை, குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகப்படுத்துறாரு. எல்லா மக்கள் பின்பற்றி வர்றாங்க. போனாருன்னா வரமான இடத்துக்கு போறப்ப அங்கேயும் வந்துடுறாங்க. அவர் சாயங்கால வேலையில போறப்ப அங்கேயும் வந்துடுறாங்க, கூட்டமா வர்றாங்க. ஏன்னா இவர் செய்த அதிசயங்களை அற்புதங்களை கண்டு பார்த்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அப்ப நீண்ட நேரம் அவர் போதித்து கொண்டு இருக்கிறார். அப்ப சீசர் எல்லாம் சொல்றாங்க, ஐயோ இது தூரமா வனாந்தரமான இடமா இருக்கு, இவங்களுக்கு இல்ல மக்கள் வந்து நெடுநேரம் ஆகுறது, இப்ப இவங்களுக்கு எல்லாம் இத்தனை மக்களுக்கு எப்படி நம்ம சாப்பாடு தர்றது, நான் போய் பக்கத்துல இருக்கிற பட்டணங்கள்ல போய் வாங்கிட்டு வரணும்னாலும் அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை மக்களுக்கு எவ்வளவு நம்ம வாங்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்றப்ப உங்களிடத்துல எவ்வளவு அப்போ என்ன இருக்கு
5 அப்பங்களும் 2 மீன்களும் சரி கொண்டு வாங்க, எல்லாரையும் ஜனங்களை உட்கார வைங்க, பந்தி எல்லாரும் உட்கார வச்சு எல்லாத்துக்கும் போதிய அளவு வேண்டிய அளவு உங்களுக்கு எல்லாம் பரிமாறின உடனே இன்னும் மீதியான திருக்கைகள் எடுத்தாங்க. அப்ப ஆண்டவர் தான் சொல்றாரு, நீங்க அற்புதங்களை கண்டதுனால இல்ல, இதெல்லாம் பார்த்ததுனால இல்ல, நீங்க வயிறார புசிச்சதுனால நீங்க அந்த இது நீங்க அதுக்காக தான் இப்படி வர்றீங்க, பின்பற்றி வர்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இருதயத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அறிந்தவராக ஆண்டவர் சொன்னார். நீங்க அப்பங்களை புசித்ததுனாலதான் பின்பற்றி வருகிறீங்க என்பதாக எவ்வளவு வருத்தத்தோடு சொன்னார். அன்பானவர்களே, பாத்தீங்களா? நீங்க ஏதோ உங்களுக்கு மோசே வனாந்தரத்துல மன்னாவை வருது, அதெல்லாம் ஜனங்கள் கேட்கறாங்க, மோசே எங்களுக்கு அற்புதம் செய்தார், வனாந்தரத்துல எங்களுக்கு மன்னாவை போஷிச்சாரு, நீங்க எனக்கு என்ன அற்புதத்தை செய்ய போறீங்கன்னு சொல்லி ஆண்டவரத்துல கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசை உங்களுக்கு கொடுத்தாரு, வனாந்தரத்துல மன்னாவை உங்களுக்கு போஷிச்சாரு, அது அழிந்து போகிற போச்சனம். நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய போச்சனம் அது நித்திய போச்சனம், நித்திய வரைக்கும் உங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய போச்சனம், அது என்னுடைய சரீரமா இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. என்ன இவனுடைய சரீரத்தை எங்களுக்கு நமக்கு சாப்பிட கொடுக்குறானா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பூசல்கள் ஏற்பட்டுச்சு. குசு குசு என்று அனைவரும் பேசினாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், நீங்க என்ன சந்தேகிக்கிறீங்க? என்னுடைய சரீரத்தை, இந்த சரீரத்தை நீங்க உண்ணுகிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான், அது நித்திய ஜீவன் வரைக்கும் இந்த என்னுடைய அப்பத்தை சாப்பிடுறவன் அவன் நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களை வழி கொண்டு செல்லும் என்பதாக சொன்னாங்க. அப்ப அவங்களுக்கு புரியல, இவன் என்ன சொல்றான், இவன் சரீரத்தை நாம எப்படி சாப்பிட முடியும், இவன் யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஐயப்பட்டாங்க. இப்ப சொன்னாரு, இது நீங்க அழிந்து போகிற ஜீவித்துக்கு அந்த போஜனத்தை தேடாதீங்க, நித்திய ஜீவன் வரைக்கும் உங்களை கொண்டு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அந்த போஜனத்தை நீங்க தேடுங்கன்னாரு. அந்த போஜனம் என்னுடைய வார்த்தையா இருக்கிறது, என்னுடைய சரீரமா இருக்கிறது. இந்த போஜனத்தை நீ சாப்பிடுறவ, இந்த வார்த்தையை புசிக்கிறவ, அவன் ஒரு காலும் சொந்து போக மாட்டான், ஒரு காலும் அவன் இடறி போக மாட்டான், ஒரு காலம் பின்வாங்கி போக மாட்டான், அது அவனை நித்திய ஜீவன் வரைக்கும் அவனை கொண்டு செல்லும் என்பதாக ஆண்டவர் சொன்னார். அன்பானவர்களே, நாம் எழும்பி சென்றிருக்கும். அதனால ஒரு போர் வீரன் எல்லை காப்பதற்கு எப்படி ராப்பகலாக விழித்து செயல்பட்டு இருந்தா தான் அவங்க ராப்பகலாக விழித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால நாம் இன்னைக்கு எதிரினுடைய கரங்கள்ல இருந்து தப்பு வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இங்கு சுகமாக நாம் நித்திரை செய்கிறோம், சுகமாக நாம் தேசத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லாவிட்டால் இந்த தேசத்துக்கு என்ன ஆபத்துகள், என்ன நாசமோசங்கள் நேரிடும் என்று தெரியாது. அதே போல ஆண்டவர் ரத்தம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சாட்சி சுத்திகரிக்கும் என்பதாக சொல்லியிருக்கு. அந்த ரத்தத்தினுடைய பாதுகாப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம 24 மணி நேரம் காக்கக்கூடிய தூதர்களை நமக்கு வைத்திருக்கிறார். அதான் யோபு பார்க்கிற பொழுது, யோபு குறித்து பேசுகிற பொழுது, நீர் அவனை சுற்றிலும் நீர் வேலி அடைக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்குரிய காரியங்களை சுற்றிலும் ஒரு வேலியை வைக்கவில்லையான்னு சொல்லி ஆண்டவர் அப்படிப்பட்ட நம்ம கண்களுக்கு எவ்வளவு உறக்கம், எவ்வளவு அவரை பின்பற்றுவதிலையும் அவருடைய காரியங்களையும் நாம் 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 பின் நாம் 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 அது அப்படிப்பட்ட காரியத்துல எப்படிப்பட்ட ஒரு நித்திரைக்குள்ளாக, ஆழ்ந்த நித்திரைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அன்பானவர்களே,
இதை நாம் உணர்ந்து நாம் எழும்புகிற பொழுதுதான் நம்மளுடைய பிரயோஜனம் நமக்கும் முதலாவது நமக்கு தான். முதலாவது நமக்கு நீ பிரயோஜனப்பட வேண்டும் என்றால், நீ ஒரு உபயோகமாக இருக்க வேண்டும் என்றால், நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால், நமக்குள்ள ஒரு ஜீவன் இருக்க வேண்டும் என்றால் அது நாம் செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும். இல்லாவிட்டால் முடங்கி போனவங்க பாவம் சப்பானிகள் சிலர் இருக்காங்க, பாவம் பிறவியிலேயே குருடர்கள் இருக்காங்க, பிறவியிலேயே இன்னும் அநேக வியாதிப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்களால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க பிறவிலேயே அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த குறைபாடுகள் அதன் நிமித்தமாக அவங்களுக்கு ஏதாவது மருத்துவத்திலேயோ மற்ற காரியத்திலேயோ ஏதாவது ஒரு உதவி கிடைத்தாதான் அவங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும். இல்லாவிட்டால் அவர்கள் அப்படியே படுக்கைக்குள்ளாதான் இருக்க முடியும். அதே போலதான் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேயோ நாம் இன்னைக்கு அப்படியே ஒரு ஒரு சப்பானியான ஒரு நிலைமை, குருடான ஒரு நிலைமை, செயல்படாத ஒரு நிலைமை, அது அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படும் என்றால் அதற்கு காரணம் தேவன் அல்ல, நாம் தான். நாம் அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து எழும்புவதற்கு நாம் என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம்? தேவனிடத்துல சமூகத்துல போய் தேவனே அந்த மனிதன் சொன்ன பாவியாக என்ன மேல நீ கிருபையா இறங்குன்னு சொன்னாரு. ஆண்டவரே நான் பாவியாக என் மேல நீ கிருபையா இறங்குன்னு சொல்லி தாழ்த்துக்கிற பொழுது ஆண்டவர் அவங்களுடைய இருதயத்தினுடைய நிலையை, குமுறுதல்களை, வேண்டுதல்களை அவர் கேட்டு அறிந்து இறங்கி வரக்கூடியவராய் காணப்பட்டார். அந்த சகையோ அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். அவன் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவன் அந்த பணியை செய்து கொண்டிருந்தான். அநேக ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இருந்தான். ஆர்டர் பத்தி அறியாமல தெரியாமல அவன் தனக்கானவர்களை நிறைய தேடி வைத்துக் கொண்டிருந்தான். ஆனாலும் அந்த நாட்கள் எல்லாம் சொல்றாங்க, இப்படி வேசி என்று ஒரு இருக்காரு, அவர் எல்லாம் குருடர்களை, சப்பானிகளை, குஷ்டரோகிகளை எல்லாம் குணமாக்குறாரு, மருத்துவர்களை எழுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே, இன்னைக்கு நம்ம பட்டணத்துக்கு வர்றாருன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே யாருகளும் அந்த மனிதரை நான் பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதிக விருப்பத்தோட போய் அந்த காட்டத்தை மருத்துவங்களை போய் அவன் குள்ளரான படியினால கூட்டத்தின் மத்தியில நான் இயேசுவை பார்க்க முடியாம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்ல ஒரு பொசிஷன்ல, நல்ல ஸ்டேட்டஸ்ல அந்த பட்டணத்துல காணப்பட்டான். ஆனாலும் அவனுடைய ஸ்டேட்டஸ், அந்த வேற காரியங்கள் எதுவும் அவனை தடுக்கவில்லை. நான் இயேசுவை எப்படியாவது பார்த்து விட வேண்டும், இந்த நாள்ல நம்ம பட்டணத்துக்கு வந்திருக்கிறாரு, அவர் எப்படியாவது நான் பார்த்து விட வேண்டும் என்று அந்த காட்டத்தி மரத்துல அவன் ஏறி அமர்ந்தது நிமித்தமாக அவன் அந்த வழியாக இயேசு கடந்து வருகிற பொழுது அந்த மனிதனுடைய நிலையை அறிந்து கொண்டார். அறிந்து ஆண்டவர் சொன்னார், அந்த இடத்துல வந்து நின்று, சகேயோ நீ இறங்கி வா அப்படின்னு. அவனுடைய இருதயம் தேவனுக்கு முன்னாடி தான் தாழ்த்து நிமித்தமாகதான் அந்த காட்டத்தி மரத்துல ஏற முடிஞ்சுது. இப்பொழுது அவன் இருதயம் இன்னும் பெருமைப்பட்டிருந்துச்சுன்னா, இன்னும் கடினமாக இருந்துச்சுன்னா அவன் அந்த காட்டத்தி மரத்துல ஏறி இருக்க மாட்டான். அவன் ஏறுகிற பொழுது ஐயோ அந்த இயேசு எப்படிப்பட்டவரோ, நான் இன்னைக்கு பாத்துறோம், இந்த சான்ஸை நான் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அந்த அரிய தருணத்தை அவன் மிக நேர்த்தியாக அவன் உபயோகப்படுத்தி கொண்டது நிமித்தமாக இயேசு அந்த அருகில வந்த பொழுது, சகேயு நீ இறங்கி வா அப்படின்னாரு. அவன் மேட்டின் மேலிருந்து இறங்கிட்டான். மன கடினத்திலிருந்து இறங்கி அவன் அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு தான் அந்த மரத்து மேல ஏறினான். இன்னும் பல காரியங்களை எல்லாம் இறக்கி வச்சுட்டு தான் அந்த மரத்து மேல ஏறினான். இப்ப அந்த சராசரங்களை படைத்த தேவன் இப்ப அந்த மனிதனத்துல வந்து நீ இப்பொழுது இறங்கி வரலான்னு சொன்னாரு. நான் இன்னைக்கு உன் வீட்டுல வந்து தங்குற அப்படின்னு சொன்னாரு. அவரு ஆண்டவரே நான் ஒரு இடத்துல தவறாக ஏதாவது இந்த காரியத்தில் பெற்றுருந்துச்சுன்னா அவனுக்கு 2 மடங்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி, 2 நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி அவன் அப்படியே சொன்னான். அப்ப ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம் குமாரன் தானேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இப்படியாக அவனுடைய பக்தியையும் அவருடைய தாழ்மையையும் அவனுடைய நொறுங்குண்ட தன்மைகளையும் அவனுடைய தேவனுக்கு முன்னாக அந்த அண்ட சராசரங்களை படைத்த அந்த தேவனுக்கு முன்பாக தாழ்த்தின அந்த காரியத்தை பார்த்து அந்த அண்ட சராசங்களை படைச்ச தேவன் தனக்கு முன்னாடி நிக்கிறாருங்கிற அந்த உணர்வை அவன் பெற்றுக்கொண்டு இருந்தான். ஆனா அன்னைக்கு இருந்த அந்த யூத அதிகாரிகள் எத்தனையோ அதிகாரிகள் பெற்றுக்கொள்ள முடியல. ஆனா இவனும் யூதக்குள்ள இவனும் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரியா தான் இருந்தான்.
ஆனால் இவன் அந்த உணர்வை பெற்றுக்கொண்டார். மற்ற அதிகாரிகள் கிடைக்காத காரியம் இவனுக்கு அது கிடைச்சது. இவன் அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டான். இன்னும் ஆசாரியர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் இவரை குற்றப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் காணப்பட்டாங்க. இவரை எப்படி இவரை இது பண்ணணும், இப்படியே விட்டுட்டா எல்லாரும் இவரை பின்பற்றி போயிடுவார்களே, அப்ப நம்ம ரோமர்கள் வந்து நம்மை அடிமைப்படுத்தி விடுவார்களே சொல்லி அவர்கள் எல்லாம் உலக பிரகாரமாக தான் அவர்கள் கணக்கு போட்டாங்க, சிந்திச்சு கொண்டிருந்தாங்க, செயல்பட்டாங்க. ஆனா அகேயோ உலக பிரகாரமாக அவன் சிந்திக்கவில்லை, கணக்கு போடல. அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தாரோடு அவன் சேரவில்லை. அவன் அண்ட சராசரங்களையும் படைத்து அந்த தேவன், நித்திய தேவனுக்கு முன்னாடி நம்மை தாழ்த்தி அவன் எல்லாத்தையும் தாழ்மைப்படுத்தி அந்த காட்டத்து மரத்துல ஏறுனா. ஆனா இப்ப ஆண்டவர் அந்த சராசரங்களை படிச்ச தேவன், நீ இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுல நான் தங்க வேண்டும் சொன்னாரு. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். அன்பானவர்களே, நாம எப்படிப்பட்ட ஒரு நித்திரையில இருக்கலாம், எப்படிப்பட்ட தூக்கத்துல இருக்கலாம். இந்த சகையை போல நாம் எல்லா காரியத்தையும் விட்டு விட்டு நம் உணர்வு பெற்ற அந்த புதிய உணர்வு, மற்ற அதிகாரிகள் யூதர்ல இருக்கக்கூட மற்ற அதிகாரிகள் அந்த உணர்வை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனா இவனுக்கு ஸ்பெஷல் கிஃப்டா கிடைச்சது. அதை நல்ல தருணத்துல அவன் பயன்படுத்தி கொண்டான். நாம் அந்த சராசரிகளை படைத்த அந்த தேவனுக்கு முழுவதாக இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட காரியத்தில் எல்லாம் இறக்கி வைத்து விட்டு நம் தேவனுக்குள்ளாக வருகிற பொழுது நம்மை கொண்டு பெரிய அதற்கு பின்புதாக அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக அந்த ஜனங்களுக்கு இருக்குமோ. அப்ப அங்கிருந்த பெருத்திரளான கூட்டங்கள் எல்லாம் முணுமுணுக்கிறாங்க. ஐயோ, பாவியான மனுஷன், இவன் எவ்வளவு நம்மளை ஏமாத்தி இருக்கிறான், எவ்வளவு நம்மகிட்ட அதிகமா அந்த வரி வசூலிச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன், இந்த மனுஷனை பத்தி இவருக்கு இப்படி தெரியாம போச்சு, அந்த மனுஷனுடைய வீட்டுல தங்க போகிறாரேன்னு சொல்லி எத்தனையோ அந்த திரளான கூட்டத்துல எத்தனை பேர் முறுமுறுத்திருக்கலாம். ஆனா இவன் மன திரும்பினதையும் தேவனுக்கு முன்னாடி இவன் ஒப்புக்கொடுத்ததையும் அந்த அண்ட சராசரங்களை படைத்த அந்த ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்துச்சு. அவன் அதெல்லாம் யோசிக்கல. மற்றவங்க ஜனங்கள் என்ன யோசிப்பாங்களோ, என்னுடைய அந்தஸ்தை கொடுத்து என்னுடைய இதை பொசிஷனை கொடுத்து என்ன யோசிப்பாங்க, அதெல்லாம் யோசிக்கல. அண்ட சராசரங்களை படைத்த தேவன் வந்திருக்காரே, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சேர்ந்து அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நீ நம்பாட்டி பரவாயில்ல, என்னுடைய கிரியைகளை நிமித்தமாவது நம்புங்க. உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட கிரியைகள் நான் செய்யாம இருந்தா பரவாயில்லையே, அந்த கிரியைகளை கண்டும் நீங்க உணராமல் இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ரொம்ப துக்கப்பட்டார். அந்த சராசங்களை படைச்ச தேவனே மரியாளுடைய வயிற்றுல பிறந்து இப்பொழுது செயல்படக்கூடியவர்களாக 33 வருஷங்கள் அங்க ஜீவித்து, அவங்க மத்தியில ஜீவித்து எல்லாம் செயல்படக்கூடியவர்களா இருந்து அந்த கடைசியா அந்த நாட்கள்ல எவ்வளவோ பலத்த கிரியைகள் நடப்பித்தும் அவருடைய கண்கள், இறுதி கண்கள் குருடாக தான் போச்சு. அப்போ ஒரு கட்டத்துல என்ன சொன்னாங்க, ஐயோ உலகமே இவனை பின்னாடி பின்பற்றி போகிறதே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்படி விட்டா என்ன ஆயிரும், ரோமர்கள் வந்து நம்மளை அடிமைப்படுத்தி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை சிலுவையில அறையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூத அதிகாரிகள் எல்லாம், அந்த ஆசாரியர்கள் அவங்க எல்லாம் இப்படிதான் சொன்னாங்க. அண்ணா காய்பா, இப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சொன்னார்கள். அன்பானவர்களே, நீங்க இன்னைக்கு உங்களை தாழ்த்த போறீங்களா, அல்லது மரித்த நிலையிலிருந்து நம்ம எழும்ப போகிறோமா, அல்லது உணர்வோடைய போகிறோமா, இல்லையா? அதுதான். இல்லாவிட்டால் ஆண்டவருக்கு ஒரு நஷ்டம், பெரு நஷ்டமே கிடையாது. இன்னும் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கண்ணீர் படித்து கொண்டு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனா நாட்களும் நேரங்களும் வீணாகக்கூடியது உங்களுக்குன்றுதான். நீங்க ஒரு படி தூங்க போனீங்கன்னா அது பிசாசு உங்களுக்கு 10 படி இறங்கி வந்து உங்களுக்கு ஆழ்ந்த நித்திரையை கொடுத்து விடுவான். இந்த கிறிஸ்துவ ஜீவியத்துல நீங்க ஒரு படி போய்விட்டீர்கள் என்றால், சோர்ந்து போய் விடுவீர்கள் என்றால், அப்படி பின் செல்வீர்கள் என்றால் பிசாசு உங்களை வந்து உங்களுக்கு என்ன இது போனோம்னா ஏர் கண்டிஷன் அது இது இன்னும் அதிகமா கொடுத்து உங்களுக்கு ஆழ்ந்த நித்திரைக்குள்ளாக வைத்து விடுவாங்க. நீங்க அப்புறம் விழித்து பார்க்கிற பொழுது 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் உங்களை கடந்து சென்றிருக்கிறதை காண்பீர்கள். அப்ப இப்ப ஒருவேளை நீங்க வாலிபத்தில் இருக்கலாம், அப்பொழுது நீங்க வயோதிபர் இல்லை, ஐயோ நாட்களும் நேரங்களும் எல்லாம் போய்விட்டதே, நான் இவ்வளவு உணர்வு இல்லாத போய்விட்டேன்னு சொல்லி அப்படி ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு நேரம் வரும். ஆண்டவர் தன்னை நேசிக்கிறவர்களை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் அநேகமாய் இருக்கிறது. அநேக காரியங்கள் சில காரியங்கள் தெரிகிறது, சில காரியங்கள் வெளியே தெரியல. ஆனால் தன்னை நேசிக்கிற ஜனங்களை கொண்டு அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அது மட்டும் மறந்து விடாதீர்கள். நம்மை கொண்டு ஏன் மற்றவங்களை எல்லாம் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு, ஏன் நம்மை கொண்டு செயல்பட முடியல? நாம அவரை
இந்த சகையை போல அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. சகையை போல நாம் அப்படிப்பட்ட ஒரு ஆவல் நமக்குள்ள வரல. சமேக போல அந்த விருப்பம் நமக்குள்ள வரல. அவன் அப்படி தனக்குள்ள எல்லாம் விட்டுட்டு அவன் இறங்கி வந்தான். இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவருக்கு முன்னாடி எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சு விட்டான். பாத்தீங்க, அந்த கிராமத்துல, ஒரு சாதாரண கிராமத்துல ஊழியர் செய்து கொண்டிருந்தா அந்த ஒரு மனிதன், அவர் ரொம்ப எல்லாம் படிச்சவர் கிடையாது. ஒரு அந்தஸ்திலே வந்தவரும் இல்ல. அவர் ஒரு கிறிஸ்துவ பின்னணி குடும்பத்திலே வந்தவர் இல்ல. ஆனா அவருக்குள்ள ஒரு உணர்வு எப்படி வந்தது? ஒரு சாதாரண மளிகை கடை வைத்திருக்கக்கூடிய நபர் தனக்காக காலையில் 6 மணியிலிருந்து இரவு 10-11 மணி வரைக்கும் அந்த கடையை திறந்து வச்சு வியாபாரத்தை செய்து தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தனக்காக அவ்வளவு கடுமையாக உழைப்பார் என்றால், நாம அண்ட சராசரிசையும் படைத்த தேவன் பாவத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து, மற்ற பயங்கரமான காரியத்திலிருந்து தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து ரட்சித்து மீட்ட தேவனுக்கு முன்னாடி நாம காலையில 2 அதிகாரம் படிச்சு அல்லது 3 அதிகாரம் படிச்சு, சாயந்தரம் 1 அதிகாரம் 2 அதிகாரம் படிச்சு, ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி, நான் இன்றைக்கு என்னுடைய கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்றால், நம்ம ஆண்டவர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி நம்ம நடத்த முடியும்? அதுக்கு முன்னாடி அவரும் ஒரு பெரிய பொசிஷன்ல தான் இருந்தாரு. பெரிய இது டாக்ஸ் கலெக்டரா தான் இருந்தாரு. அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற வேலையிலும் கூட அந்த தேவனுக்கு முன்னாடி எப்படி நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு தன்னுடைய பகல்ல ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம், கூட 9 மணி நேரமோ, 8 எவ்வளவு மணி நேரம், 6 மணி நேரம் வேலை செய்தாரோ தெரியாது. ஆனா அந்த வேலை செய்கிற நேரம் முழுவதும் அந்த இயேசுவை குறித்து அந்த எவ்வளவு இருதயம் தேவன் பால் பொங்கி இருந்திருக்கும். அந்த பொங்கி வலிக்கிற இருதயத்தோடு அந்த நாள் ஃபுல்லா அவர் செலவழிச்சிருந்திருப்பார். ஆண்டவர் இன்றைக்கும் அப்படிதான். நாம் எப்படிப்பட்ட உணர்வோடு நம்ம ஆண்டவருக்காக ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள், ஏக்கம் எல்லாம் அவரை குறித்துதா இருக்கு. அவரை குறித்து விருப்பம் உள்ளதா இருக்கிறதா? அப்படிப்பட்டதாக இருக்குமானால் அப்ப ஆண்டவர் அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற பொழுதுதான் நமக்குள்ள ஒரு உயிர் இருக்கிறது. மாம்ச பிரகாரமா பாக்குறோம். நம்ம பிரஷர் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். அது டவுன் ஆயிடுச்சுன்னா உடனே நம்மளால செயல்பட முடியாது. உடனே மருத்துவர்கிட்ட போறோம். அதுக்குரிய இதெல்லாம் சிகிச்சை கொடுத்து நம்ம உடனே நம்ம ரிவைவ் பண்றாங்க. அதே மாதிரி மற்ற என்ன உடல் ஏற்பட்டாலும் அதே தான். ஆனா ஆவிக்குரிய ஜீவித்துல நம் உயிர் நாடி இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஜீவனுள்ளவர்களா இருக்கிறோமா, ஜீவனற்றவர்களா இருக்கிறோமா? அதை நாம் உணர்ந்து அந்த ஒரு உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவன் உள்ளவர்கள் இருக்கோம் என்றால் ஆண்டவர் கடைசி என்ன சொன்னார்? நான் ஒரு புதிதான கட்டளை உங்களுக்கு தருகிறேன். நீங்க ஒருவரை நேசியுங்க, ஒருவரில் அன்பு கொள்ளுங்க. அன்பு சகல பாவங்களையும் நீக்கும் அப்படின்னு சொன்னார். நீ ஒருவரோடு அன்பாயிருங்கள் என்று அந்த புதிதான கட்டளை உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொன்னார். நான் நீதிமொழிகள் எல்லாம் பாக்குறப்ப சோம்பேறியே நீ போ, நீ போய் எறும்பு இடத்துல போய் காரியங்களை கற்றுக்கொள்ளு, அது எப்படி அது உழைக்கிறது என்று. நான் சோம்பேறினுடைய வயல்வெளியை கடந்து போனேன், அதெல்லாம் முள்ளுக்காடாயா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் விதைக்க வேண்டிய நேரத்துல தூங்கிட்டான், அறுக்க வேண்டிய நேரத்துல மற்றவங்களை பார்த்து ஐயோ மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, என்னால அறுவடை செய்ய முடியலையே, என் வயல்ல எல்லாம் முள்ளுக்காடாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிசாசு நம்ம வயல்களையும் நம்மளுடைய ஜீவியத்தையும் முள்ளுக்காடாய் ஆக்குவதற்கு அவன் பயங்கரமாக தீவிரமாக அவன் 24 hours அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். மற்றவங்க எல்லாம் வயல்ல அறுவடை செய்கிற பொழுது நீயும் அறுவடை செய்ய பிரயாசப்பட்டே என்றால் நீ முள்களை தான் போய் அறுவடை செய்ய முடியும். அதனால அன்பானவர்களே, இன்றைக்கு நீ தேவனுக்கு என்று உனக்கு ஜீவன் இருக்கிற பொழுது, பலன் இருக்கிற பொழுது என்ன செய்ய முடியுமோ அதை தேவனுக்கு என்று நீ செயல்பட்டு விடு. அவர் கடைசியான போறப்ப என்ன சொன்னாரு? நீ இந்த சுவிசேஷத்தை எல்லா ஜனத்தாருக்கும் எடுத்து செல்லுங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுகிறோம்? எல்லாரும் நடக்கும், தேவன் பாத்துக்குவாரு. எனக்கு சுவிசேஷம் ஆண்டவர் கொடுத்துட்டாருல, எனக்கு கொடுத்துட்டாருல, நான் என்னையும் என் பிள்ளைகளையும் மற்ற இதை பாத்துக்கிறேன். இதுல நான் உண்மையா நடந்துச்சுன்னா பிரதர் கண்மணி சரியா கேட்க மாட்டேன் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வைத்து விடுவார்.
அன்பானவர்களே, நாம் உணர்வடைவது நம்மைப்பட முடியும் என்று நாம் உணர்வு பெற்று நாம் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய நேரத்துல செய்வதற்கு நாம் அதுல சோர்ந்து போய்விடக்கூடாது. ஒரு ஆத்மா மறிக்க சென்று கொண்டிருக்காங்க என்றால் நாம் அதற்காக நாம் விழிப்படையணும். ஒரு ஊழியர் அந்த மாதிரி சொல்றாரு. அது கிராம பகுதியில ஊழியர் செய்துட்டு இருந்தவரு ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராமா, நீ அந்த அந்த பக்கத்துக்கு அந்த இடத்துக்கு நீ போகன்னு சொன்னாராமா. அவர் ஒண்ணு இதுக்கெல்லாம் அவரெல்லாம் பெரிய பின்னணி எல்லாம் கிடையாது. அவங்க அப்பா அம்மா ஆண்டவர் பத்தி தெரியாதவங்க தான். இவர் தான் புதுதான் ஆண்டவர் பத்தி தெரிஞ்சு கொண்டாரு. அப்புறம் போறாரு. அங்க போனா அங்க ஒரு வாலிபர் இருக்கிறான். அந்த வாலிபனோட நீ பேசுன்றாரு. அந்த வாலிபனத்துல போய் பேசுறாரு. கடைசியில பார்த்தா அவர் சோர்ந்து போய் போய் தற்கொலை பண்ணுவதற்கு அவர் தயாரா நின்று கொண்டிருக்கிறான். ஒரு ட்ரெயின் பாதையில போய் தற்கொலை பண்றதுக்கு ரெடியா இருக்கான். அந்த நேரம் சரியான நேரத்துல அந்த ஊழியர் அந்த மனிதனை தேவனை அறிந்த மனிதனை அங்க அனுப்புறது நிமித்தமாக அந்த பையனோட பேசி ஆண்டவரை குறித்து சொல்லி பண்ணதுனால பின்பதாக அந்த பையனுடைய வாழ்க்கைய பாதுகாக்கப்பட்டுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தாமதிச்சிருந்தாருன்னா இவர் பெரிய ஊழியக்காரர் இல்ல. ஆண்டவர் பத்தி ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் அறிஞ்சு கொண்டாரு. இவரு ஊழிய செய்த நாட்கள் இவருக்கு பைபிள் கூட கிடையாது. பைபிள்னா என்னன்னே தெரியாது. சில வார்த்தைகள் தான். புதிய ஏற்பாடு கூட இந்த மனிதனத்துல இல்ல. ஆனா ஆண்டவர் ஊழியத்தை அவருக்கு செய்து கொண்டு இருந்தார். ஆண்டவர் பத்தி போய் ஆண்டவர் நல்லவரே என்ன ரசித்தாரு. இவர் ஒரு நோயில் இருந்தாரு, அந்த நோயிலிருந்து குணமாக்கியிருந்தாரு. என்ன நோயிலிருந்து குணமாக்கினாரு, உங்களே குணமாக்குவாரு. இந்த ஆண்டவர் நேசிங்க அப்படின்னு போய் சொன்னாரு. அதே மாதிரி இந்த வாலிமடத்துல போய் வாலிமே என்னப்பா எங்கப்பா என்னன்னா நான் இது மாதிரி வாழ்க்கையில சோர்ந்து போயிட்டேன், எல்லாத்துலயும் இதாயிட்டு நான் இப்ப கொஞ்சம் இந்த ட்ரெயின்ல விழுந்து மறிப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த வாலிமனுக்கு அந்த சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவர் பத்தி நம்பிக்கை சொல்லி ஆண்டவனை நேசிக்கிறாரு, ஆண்டவர் இன்னும் குறித்து எனக்கு சொன்னாரு, இங்க ஒரு வாலிமனுக்கா போய் சந்தி பேசின்னு சொல்லி அப்படின்னு சொன்னோன்னா அந்த வாலிமனுக்குள்ளாக ஒரு இது அப்ப என்ன நேசிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறாரான்னு சொல்லி அவன் அந்த சுவிசேஷத்தை அறிந்து கொண்டு அப்புறம் அவன் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய நிலையாச்சு. பாத்தீங்களா, இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவன் செய்து கொண்டுதான் இருக்கிறாரு. அதே அவருக்குள்ள அந்த உற்சாகம் ஏற்பட்டுச்சு. அந்த ஊழியர் தான் கேட்டாரு. ஒரு மளிகை கடைக்காரர் காலையில 5-6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் உழைச்சாருன்னா நான் தேவனுக்காக என்ன உழைக்கிறேன், நானும் அதே மாதிரி உழைக்கணும், செயல்படணும்னு சொல்லி ஜெபிக்கணும், அதே மாதிரி தேவனுக்குரிய காரியங்கள்ல நான் விழிப்பா இருக்கணும்னு சொல்லி அவர் செயல்பட்டதுனால ஆண்டவர் அவரை கொண்டு இப்படி காரியங்களை வெளிப்படுத்தி மறிக்க போறவர்களையும் தற்கொலைக்கு போறவர்களையும் பற்றி இவர்கிட்ட சொல்லி போய் சுகப்படுத்த வேண்டியது இருந்துச்சு. இன்னும் தேவையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இவர் ஜெபிக்க வருகிற பொழுது இவர் ஜெபிக்கிற பொழுது அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படப்பட்டுச்சு. ஏன்னா இவருடைய இருதயத்தை அந்த உணர்வுள்ள காரியத்தை தேவனுக்குள்ளாக ஒரு உணர்வுள்ள நிலைக்கு கொண்டு வந்தார். நாம் எல்லாம் என்ன பண்றோம், எல்லாம் ஏதோ கண்ணால பார்க்கக்கூடிய நம்மளுடைய அன்றாட தேவைகள், நம்முடைய சரீர தேவைகளுடைய காரியங்கள் எல்லாம் உணர்வுள்ளாக நம்ம சந்திப்பதற்கு உணர்வுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா ஆவிக்குரிய தேவைகளுக்கு நம்ம அப்படிப்பட்ட உணர்வை எடுத்துக்கொள்வதில்லை. சரீர தேவை காண்பிக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஆவிக்குரிய தேவை காரியங்களுக்கு செய்வதில்லை. ஆனா அந்த தேவ மனிதன் தன்னுடைய சரீர தேவைகளை காட்டலாம் ஆவிக்குரிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவரிடத்துல தேவன் எல்லா காரியங்களையும் பகிர முடிந்தது. அவரை கொண்டு காரியங்களை மறிக்கிறவர்களையும் மரணத்துக்கு நேரா இருக்கிறவங்களை தப்பு வைக்க முடிஞ்சுச்சு. இன்னைக்கு நாம அவங்கள பார்த்து ஐயப்படுறோம், வியாகுலப்படுறோம். ஐயோ அவங்களுக்கு எல்லாம் செய்ய முடியலையா, நமக்கு செய்ய முடியலையா? அதுதான் வெற்றி பெற்ற வீரனுக்கும் தோற்ற வீரனுக்கும் ரொம்ப அடிகள்லாம் கிடையாது. அந்த 1/2 மீட்டர் 1/4 மீட்டர் தான், 10 அடி 2 அடி தான், 1 அடி தான். அதான் அந்த ஊழியக்காரன் அவர் உபயோகப்படுத்துறாருன்னா அவருடைய இருதயத்தினுடைய வாஞ்சைகள், அவருடைய ஏக்கங்கள் தேவன் குறித்ததா இருக்கிறது. நாம இன்னும் கொஞ்சம் அந்த 1/2 அடி தான் கேப் நமக்கும் அவருக்கும். நாமும் இன்னும் எழும்பணும் என்றால் அவரை காட்டிலும் இன்னும் வல்லமையா நம்மை உபயோகப்படுத்த முடியும். அவரை காட்டிலும் வல்லமையா ஆண்டவர் நம்மோடு அந்த சராசரங்களை படைச்ச தேவன் நம்மோடு இடைப்பட முடியும். அன்பானவர்களே, நமக்கும் அது வெற்றி பெற்றவங்களுக்கும் நமக்கும் ரொம்ப இடைவெளியில இல்லை, சின்ன இடைவெளி தான். இந்த சின்ன இடைவெளியில தான் பிசாசு நம்மளை அயர்ந்த நித்திரைக்குள்ளாக வைத்து விடுகிறார். நாம் தேவனுக்குள்ள தாழ்த்தி ஆண்டவரே இன்றைய நாள்ல நீ இறங்கும், இனி ஒருபோதும் நான் மறிக்க கூடாது. ஏதோ கிறிஸ்து ஆண்டவர் வந்தாரு, உலகத்துல பிறந்தாரு, சிலுவையில மறிச்சாரு, அவரை சுற்றி திறந்த எல்லா காரியங்களை செய்தாருன்னு சொல்லி இந்த கதைகளை பேசி இல்லை. நாம் இன்னைக்கு என்ன செயல்படுகிறோம், இதெல்லாம் நடந்தது, ஆமா அன்றைய நாள்ல பண்ணிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நாம எப்படி செயல்படக்கூடியவங்களா இருக்கிறோம்? நம்ம இப்படிப்பட்ட அந்த சம்பவங்களை பாடி பேசி இப்படியே நாட்களையும் நேரங்களையும் இது ஆக்க வேண்டாம். நான் இன்றைக்கு என்ன செயல்படக்கூடியவங்களா இருக்கிறேன், அதுதான் களப்பணி இல்லை. இன்னைக்கு சில கோர்சஸ் இருக்கு, கிளாஸ் ரூம்ல படிக்கிற கோர்ஸ் இருக்கு. சில கோர்ஸ் எல்லாம் என்ன இருக்கு,
கிளாஸ் ரூம்ல படிச்சுட்டு போய் களப்பணியிலோட சேர்ந்து படிக்கக்கூடிய கோர்ஸ் இருக்கு. அந்த கிளாஸ் ரூம்ல படிக்கிற கோர்ஸை காட்டிலும் இந்த களப்பணியில படிக்கிற கோர்ஸுக்கு அதிக டிமாண்ட் இருக்கு. இவங்களுக்கு அதிக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு வேலைக்கு. அதே மாதிரிதான் நம்ம தேவனை தெரிஞ்சு அதை எப்படி செயலாட்டுகிறோம், இது ரெண்டும் இருந்ததுன்னா நம்ம ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவங்களாக, தேவனுக்கு மகிமைப்படுத்தக்கூடிய கிறிஸ்தவங்களாக நம்ம இப்படிப்பட்ட நம் தேவனை அறிந்து செயல்படுதல், காலத்துல செயல்படுதல், இதுல இரண்டையும் கொண்டு நம்ம செயல்படக்கூடியவங்களாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அன்பின் ஆண்டவரே, இந்த காலைவெளிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தனக்கான காரியங்களை குறித்து ஒரு இன்னைக்கு வியாபாரி எடுத்தா அவர் எவ்வளவு உணர்வுள்ளவராக இருக்காரு. ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு ஓனர் எடுத்தா அவர் தன்னுடைய இண்டஸ்ட்ரியல் இதை டெவலப் பண்றதுக்கு எவ்வளவு இதா இருக்காரு. அதே மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் அந்த ஹெட் எடுத்துக்கிட்டா அவங்களுடைய நிர்வாகம், அவங்களுடைய இது வளர்ச்சி அடைவதற்கு எவ்வளவோ இதா இருக்கிறாங்க. ஆனா நாங்க எங்களுடைய சொந்த வாழ்க்கையில விழாக்களை எங்க குடும்பம் மற்ற காரியம் எங்களுக்கான தனக்கானவங்களை குறித்து எவ்வளவு உணர்வுள்ளா இருக்கிறோம். ஆனா தேவனை குறித்து நாங்க எவ்வளவு உணர்வுள்ளா இருக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது ஆண்டவரே, அதெல்லாம் ஒரு ஜீரோவான நிலையில தான் இருக்கு சுவாமி. தேவனே, அப்படிப்பட்ட தேவனை குறித்து நாங்கள் அறிந்து அது களத்துல நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று வரக்கூடிய நாட்கள்ல எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. செயலாற்றக்கூடிய வீரர்களாக நாங்கள் எங்களை உருவாக்கு சுவாமி. டிஎல் முடியை கொடுத்து எங்களுக்கு தெரியும் அவர்லாம் எப்படி செயல்பட்டாருன்னு தெரியும். அதே மாதிரி சாது சுந்தர் தெரியும், தன்னுடைய காலில் செருப்பு இல்லாம எல்லா இடத்துலையும் நடந்து திரிந்து இந்த சுவிசேஷத்தை எடுத்து சென்றாரு. அதுவும் எங்களுக்கு தெரியும். எத்தனையோ வில்லியம் கேரியோட வாழ்க்கை தெரியும். அவர் தன்னுடைய சொந்த தேசங்களையும் மற்ற எல்லா காரியங்களையும் விட்டு ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளியா அங்க வந்து அவர் பூமி உரண்டையை வச்சுட்டு எங்க தேசத்துக்கு எப்படி இந்த பைபிள் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்டு போனாருன்னு தெரியும். சீகன் பால்க்கு அவர் வந்து இந்த தமிழை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு எங்களுடைய கரங்கள்ல அந்த வேதம் வர்றதுக்கு உதவியா இருந்தாருன்னு தெரியும். ஆனா நாங்க இன்னைக்கு எப்படி செயலாற்றக்கூடியவங்களா இருக்கிறோம், களத்துல செயல்படக்கூடியவங்களா இருக்கிறோம் என்பதை எந்த இடத்துல நாங்க அந்த அப்படிப்பட்ட இடைவெளியை நிரப்ப வேண்டும் என்று எங்களுக்கு உணர்த்தை காண்பியும். தொடர்ந்து வழிநடத்துங்க. இயேசுவின் முன்னேற்றங்களும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென்.